ஃபியூச்சர். சரிங்களா? ஃபியூச்சர்ல வில் பி அப்படின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்றோம். ஸோ வில் பினா இருக்கும், வில் பி. ஸோ இது வில்லுன்றது ஃபியூச்சர்னு காட்டுறதுக்கு பியோட மீனிங் இதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ வில் பினா இருக்கும் அப்படின்னு தமிழ் மீனிங். இதை நம்ம ஃபியூச்சர்னு சொல்றோம், எதிர்காலத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னு. இப்ப பாருங்க பாய்ஸ். ஸோ இங்க பாய்ஸ், இந்த ஷீ, இட், டாக். சரிங்களா? இங்க பாய்ஸ்ன்றது நிறைய பேரு, நிறைய பசங்க. ஷீனா ஒரு பொண்ணு, இட்னா ஒண்ணு, ஸோ டாக்னா ஒரு டாக் தான். ஆனா ஃபியூச்சர்ல மட்டும் இந்த ப்ளூரல் சிங்குலர் கான்செப்டே கிடையாது. சரிங்களா? எவன் வந்தாலும், சிங்குலரா இருக்கட்டும் ப்ளூரல் இருக்கட்டும், எவன் வந்தாலுமே இங்க என்ன போட போறோம்னா வில் பி தான் போட போறோம். சரிங்களா? வில் பி தான் போட போறோம். அதாவது பசங்க நல்ல பசங்களாக இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்ப இங்க பாருங்க, ஷீ வில் பி கியூட். நான் சொல்றேன், அவ கியூட்டா இருப்பா, அதாவது அழகா இருப்பா. அவ வந்து அழகா கியூட்டா இருப்பா. அப்போ இருப்பாள் வருது. இப்ப இருந்தான்னு சொல்ற, இருக்கான்னு சொல்லல, இருப்பாள். இதுக்கப்புறம் இருப்பா, அப்போ ஃபியூச்சர் வில் பி போடுறேன். ஷீ வில் பி கியூட். அப்போ இது வந்து என் லவ்வரா இருக்கும். சரியா? இப்போ பக்கத்துல வந்து ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுங்களேன், பக்கத்துல தான் நான் இது என் லவர்னு சொல்றேன். இப்ப தூரமா இருக்கு, இது என் லவர்னா எதிராக அவங்க லவரு. அப்போ நாய் பக்கத்துல இருந்தா நாய் லவர் ஆகிடும். சோ பக்கத்துல இருந்தா நம்ம இட்டு போட்டு இதுன்னு சொல்றோம். சரிங்களா? இட்டு வில் பி மை லவ்வர். சோ இது இந்த பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுங்களேன், இது என்னுடைய லவ்வர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். லவரா இருப்பா, இவ என்னுடைய லவரா இருப்பா, இப்ப வரைக்கும் ஃப்ரெண்டா இருக்கா, இதுக்கப்புறம் என் லவரா இருப்பா அப்படின்ற கான்செப்ட். சோ டாக் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி, டாக் நல்லா இருக்கும். வில் பி நான் வரணும், வில் பி வரணும். டாக் நல்லா இருக்கும். இதுதான் ஃபியூச்சர். திரும்பியும் சொல்றேன், ஃபியூச்சர்னா வில் பின்னு அர்த்தம். நம்ம வாயில இருந்து எப்ப இருக்கும்னு சொல்றோமோ அப்ப வில் பின்றத போட்டுருந்தோம். சிங்கிள் வந்தாலும் ப்ளூரல் வந்தாலும் வில் பி தான் வரும். சரிங்களா? பிரசன்ட்ல, பாஸ்ட்ல, இது ரெண்டுத்துலதான் சிங்குலர் ப்ளூரல்ன்ற கான்செப்ட் இருக்கு. ஃபியூச்சர்ல இல்லவே இல்லை. இதெல்லாம் தான் பி ஃபார்ம். சரிங்களா? ஸோ ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், ஒரு சென்டென்ஸை எப்படி வந்து மேக் பண்ணணும், அதுக்கான ஒரு ப்ராசஸ் என்ன, கொஸ்டின் எப்படி மேக் பண்ணணும், WH கொஸ்டின்னா என்ன, அதுக்கான வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. நீ இங்கிலீஷ் பேசுறதுக்கு நான் கேரண்டி. சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்காக தான். இங்கிலீஷ் மாமும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? பாய்.